பல படங்கள்ல நல்ல மாஸாகவும், ஸ்டைலாகவும் நம்ம ரஜினிகாந்த் சார் நடிச்சிருக்காரு. அவரது 100வது படமா ஏன் ராகவேந்திரர் படத்த சூஸ் பண்ணாரு? அந்த படம் கமர்ஷியலா பெருசா வசூலாகாதுன்னு அவருக்கு தெரியும் தானேன்னு மாங்காடுலேருந்து ராம்மோகன் கேட்டிருக்காரு. தன்னுடைய 100வது படமாக ஸ்ரீ ராகவேந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்தால் நிச்சயமாக அந்த படம் பெரிய லாபத்தை பெற்றுத்தராது அப்படின்றது ரஜினிகாந்துக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்த அந்த முடிவை ரஜினிகாந்த் ஏன் எடுத்தார்னா, தன்னுடைய 100வது படம் ஒரு நல்ல படமாகவும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை போதிக்கின்ற படமாகவும் இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சது தான். பொதுவாக கதாநாயகர்கள் அப்படி முடிவு எடுக்க மாட்டாங்க. தங்களுடைய 100வது படம் மிகப்பெரிய வெற்றி அடைகின்ற விடையிலே கமர்ஷியல் படமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதிலும் மாறுபட்ட சிந்தனை கொண்டவராக இருந்தவர் தான் ரஜினி. கே. பாலச்சந்தர் சாரை ரஜினிகாந்த் சார் ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுது அவர் முன்னாடி ரஜினிகாந்த் சார் நடிச்சு காட்டியிருக்காங்களான்னு திருவல்லிக்கேணியிலேருந்து செல்வி கேட்டிருக்காங்க. பாலச்சந்தரை முதலாக சந்தித்த போது நான் உங்கள் நடிப்பை பார்த்ததே இல்லை, அதனால் ஏதாவது நடித்து காட்டுங்க என்று ரஜினியிடம் சொன்னார் பாலச்சந்தர். எனக்கு தமிழ் தெரியாது என்று ரஜினிகாந்த் சொல்ல, பரவாயில்ல கன்னடத்திலே நடிங்க என்றார் பாலச்சந்தர். அதைத் தொடர்ந்து கிரீஷ் கர்நாடு எழுதிய துக்ளக் அப்படின்ற நாடகத்திலிருந்து ஒரு சில காட்சிகளை பாலச்சந்தருக்கு முன்னாலே நடித்து காட்டினார் ரஜினி.